நம்ம ஒரு பூஜை பண்ணணும்னா நம்மளுக்கு முன்னன்னு தூக்கமே வராது. காலையில சீக்கிரமாவே எழுந்துட்டேன். 5:30க்கெல்லாம் வெளிய வந்து பார்த்தா வானமே ரொம்ப வெளிச்சமா இருந்தது. சின்னதா ஒரு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கு எல்லாமே ஏத்திட்டு, பூஜைக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் பண்ணும்போது வெயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். நம்ம தினமும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்னதா ஒரு ஸ்டார் கோலம் போட்டு உங்ககிட்ட இருக்கிற முருகரோட ஃபோட்டோ வச்சுருங்க. அதுவும் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிற ஃபோட்டோவா இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு வந்து நான் பிரசாதமா மாதுளம்பழத்தில தேன் கலந்து வச்சிருக்கேன். கூடவே வந்து நெய் தீபம் சிம்பிளா ஒரே ஒரு விளக்கு. உங்களால முடிஞ்ச பிரசாதம் கண்டிப்பா எதுனா ஒண்ணு வைங்க. பாலோ, பழமோ எது முடியுதோ உங்களால வைங்க. வெள்ளி, செவ்வாய்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா எதுனா உங்களால முடிஞ்ச சர்க்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப முருகருக்கு பிடிச்சது தினை மாவு. தினை மாவு ரொம்ப ஈஸி தான். அழகா ரெடி பண்ணி கொஞ்சமா தேன் கலந்து வச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதல் நாள் வந்து மந்திரம் படிக்கும்போது ரொம்ப லென்த்தா பெருசா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. படிக்கும்பொழுது தெரியல. ரொம்ப ஈஸியா இருந்தது. எனக்கு வந்து வேல்மாறல் மகா மந்திரம் படிக்க கரெக்ட்டா 15 மினிட்ஸ் ஆகுது. 2வது நாள் பூஜை வெற்றிகரமா முடிச்சாச்சு. நாளைக்கு பூஜையில பார்க்கலாம். பாய்.